ஹே காய்ஸ், இப்போ நம்ம ப்ரொசீஜர்ஸ் எப்படி ஜாயிண்டில் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ப்ரொசீஜர்ஸ்ன்றது ரிப்பீட்டேட்டிவாக இருக்க கோடு எல்லாத்துக்கும் ஒரு காமன் நேம் கொடுக்குறது. இந்த ப்ரொசீஜரை திரும்ப எங்கேருந்து வேணால் எத்தனை தடவை வேணால் கால் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இப்போ ப்ரோக்ராம்னு டைப் பண்ணுவோம். நோட் பேடும் கொடுப்போம். கீபோர்டில் ஹலோ கண்ட்ரோல் ப்ளஸ் லெஃப்ட் ஆங்குலர் ப்ராக்கெட் என்டர் வேர்ல்டுன்னு கொடுப்போம். நெக்ஸ்ட் ஒரு ஃபார் லூப் க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபார் லூப் ஒரு புது வேரியபிள் கண்ட்ரோல் ப்ளஸ் 4 கொடுத்து ஃபாண்ட் சைஸ்ன்னு க்ரியேட் பண்ணுவோம். ஃப்ரம் 10 to 100 ஸ்டெப் 10 இங்கே கால் சேஞ்ச் ஃபாண்ட்டுன்னு ஒரு ப்ரொசீஜரை கால் பண்ணுவோம். எண்டுன்னு கொடுப்போம். இங்கே ப்ரொசீஜர், இந்த ப்ரொசீஜர் கீவேர்டை வச்சு தான் ப்ரொசீஜர்ஸ் இன் ஜாயின் டிஃபைன் பண்ணணும். சேஞ்ச் ஃபாண்ட்டை டிஃபைன் பண்ணுவோம். ப்ளஸ் கீபோர்ட் control plus left angular bracket alt plus O F keyboard control plus left angular bracket tab 2 இங்கே நம்ம வேரியபிள் font size இன்சர்ட் பண்ணுவோம். font size control plus left angular bracket enter ஃபைனலாக எண்டுன்னு கொடுப்போம். இப்போ இந்த ஆட்டோமேஷன் ரன் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம ஆட்டோமேஷன் பேசிக்காக எரர் இல்லாமல் ரன் ஆகிடுச்சு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணுவோம். இப்போ அந்த ஃபார் லூப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கால் ஸ்டேட்மெண்ட் மூலமாக அந்த சேஞ்ச் ஃபாண்ட்டை நம்ம 10 times கால் பண்ணியிருக்கோம். 10 times கால் பண்ணதுனால ஃபாண்ட் வந்து 10 to 100 சேஞ்ச் ஆகிருக்கு. ஜாயிண்டில் இப்படி தான் ஒரு பேசிக் ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணுறது க்ரியேட் பண்ணுறது. தேங்க்யூ.